ஹலோ வியூவர்ஸ், இப்போ உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் இருக்கு. போன் இல்ல, டிவி இல்ல, சத்தம் இல்ல. என்ன பண்ணுவீங்க? உண்மைய சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம் பாப்பீங்களா? ஏதாவது வீடியோ ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா? இல்ல அந்த நேரத்தை உங்க லைஃப மாத்த யூஸ் பண்ணுவீங்களா? பதில் சொல்றதுக்கு முன்னாடி வேற ஒண்ணு கேக்குறேன். கடைசியா எப்ப உங்களுக்காகவே 10 நிமிஷம் செலவு பண்ணீங்க? வேலைக்கு இல்ல, ஃபேமிலிக்கு இல்ல, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கூட இல்ல, உங்களுக்காக மட்டுமே. உண்மை என்னன்னா, உங்க மூளைய புதுசா மாத்தி அமைக்க, ஒரு புது ஸ்கில் கத்துக்க, உங்க வாழ்க்கையோட திசையை மாத்த உங்களுக்கு தேவை வெறும் 10 நிமிஷம் தான். ஆனா இதை கேக்குற 90% ஆட்கள் அவங்களோட அடுத்த 10 நிமிஷத்தையும் வேஸ்ட் தான் பண்ண போறீங்க. கேட்க கஷ்டமா இருந்தாலும் அதுதான் உண்மை. இப்போ கேள்வி என்னன்னா, நீங்க எப்படி இருக்க போறீங்க? ஒரு சிம்பிள் ரூல் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லி தரேன். அது உங்க வாழ்க்கைய கண்டிப்பா மாத்திடும். என்னன்னு புரிஞ்சுக்கலாமா? ரூல் இதுதான். எல்லா நாளும் என்ன ஆனாலும் உங்களுடைய வளர்ச்சிக்காக ஒரு விஷயத்துல 10 நிமிஷம் செலவு பண்ணுங்க. வேற எந்த வேலையும் பார்க்க கூடாது, பின்னாடி சத்தம் வரக்கூடாது. 10 நிமிஷம் ஒரே ஒரு விஷயம். ரொம்ப சிம்பிளா இருக்கா? அதான் இது ஒர்க் அவுட் ஆகுது. உங்க மூளை திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த கவனத்தோட செய்யும் போதுதான் கத்துக்குது. சயின்ஸ்ல இதுக்கு நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு பேரு. நிஜ வாழ்க்கையில இது எப்படி இருக்கும் தெரியுமா? தினமும் ஒரே மாதிரி உங்க மூளைக்கு பயிற்சி கொடுத்தீங்கன்னா அத பத்தின பல யோசனைகள், தீர்வுகள், வாய்ப்புகள்னு எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இது எப்படின்னா, தினமும் ஒரு தலைப்புல வீடியோ பாத்தீங்கன்னா உங்க யூடியூப்ல அதே மாதிரி நிறைய பேரு வீடியோக்களை பரிந்துரைக்கப்படும்ல, அப்படித்தான். இப்போ வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிடுங்க. நீங்க இப்பவே மாத்தணும்னு நினைக்கிற ஒரே ஒரு விஷயத்தை யோசிங்க. மனசுல சொல்லிக்கோங்க. யோசிச்சாச்சா? இப்ப கமெண்ட்ல இத டைப் பண்ணுங்க. என்னோட 10 நிமிஷம் ஈக்குவல் டு டேஷ் டேஷ் டேஷ். அது என்னவா வேணா இருக்கட்டும். தயங்காம உங்க கோல் என்னவோ அதை எழுதுங்க. எழுதி வைக்கும்போது அது நிஜமா நடக்கும். இந்த ரூல் ஏன் இவ்வளவு பவர்ஃபுல்? 10 நிமிஷம்ங்கிறது ரொம்ப கம்மியான டைம். அதனால பயம் இருக்காது. நீங்க கண்டிப்பா அதை செய்வீங்க. ஆனா ஒரு வருஷத்துல அது 60+ மணி நேரம் கிளீன் முன்னேற்றமாக மாறும். இந்த மணி நேரங்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து பெருகிட்டே போகும். எப்படி பேங்க்ல இருக்கிற காசு வட்டி ஏறிட்டே போகுமோ அந்த மாதிரி. சப்போஸ் நீங்க அந்த விஷயத்தை இன்னைக்கே ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு வருஷத்துல மக்கள் நீ எப்படி இவ்வளவு நல்லா பண்ற அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு இந்த நிமிஷம் ஞாபகம் வரும். இன்னைக்கு 10 நிமிஷத்தை யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணின நாள் எவ்வளவு முக்கியமான ஒரு தருணமாக மாறி இருக்குன்னு உங்களுக்கு புரிய வரும். மறுபடியும் ஒரு சின்ன பாஸ். 5 செகண்ட்ஸ். கண்ண மூடி இப்போலிருந்து ஒரு வருஷம் கழிச்சு உங்களை கற்பனை பண்ணி பாருங்க. 365 நாள், ஒவ்வொரு நாளும் 10 நிமிஷம் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பாக்குறீங்க? அந்த இமேஜ உங்க மனசுல வச்சுக்கோங்க. அதான் உங்க இலக்கு. சரி, கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா அந்த 10 நிமிஷம் அப்படி என்னதான் பண்றது? ரொம்ப ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. அந்த 10 நிமிஷத்துல என்ன பண்ணலான்னு இப்போ நான் உங்களுக்கு இந்த 5 சிம்பிள் வழிகளை சொல்றேன். அதுல ஏதாவது ஒன்ன ஒரு 30 நாளைக்காச்சும் விடாம ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 1, லேர்னிங். குறைந்தபட்சம் ஒரு 5 பேஜாவது ஒரு புக்க கவனத்தோட படிங்க. அதிலிருந்து கத்துக்கோங்க. ஏதாவது ஒரு ஆன்லைன் கோர்ஸ் படிங்க. இல்லனா ஒரு புது மொழியை கத்துக்க முயற்சி பண்ணுங்க. நம்பர் 2, மூவ். உடம்புக்கு ஏதாவது ஒரு அசைவை கொடுங்க. ஸ்ட்ரெச் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, வாக் போங்க, ரன்னிங் போங்க. ஏதாவது ஒரு விதத்துல உங்க உடலுக்கு ஒரு அசைவை கொடுங்க. இது மூலமா உங்க ஹெல்த் டே பை டே பெட்டர் ஆகும். நம்பர் 3, ரிஃப்ளெக்ட். உங்க எண்ணங்களை ஒரு நோட் புக்ல எழுதுங்க. அதாவது ஜர்னலிங் பண்ணுங்க. உங்க நாளை ரிவ்யூ செய்யுங்க. என்ன நல்லது நடந்தது, என்ன கத்துக்கிட்டீங்கன்னு யோசிங்க. இது உங்க வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ண கண்டிப்பா உதவும். நம்பர் 4, விஷுவலைஸ். உங்க குறிக்கோள்கள் ஏற்கனவே நிஜமானது போல கற்பனை செய்யுங்க. நீங்க விரும்பின வாழ்க்கையை வாழ்ற மாதிரி காட்சிப்படுத்துங்க. நம்பர் 5, கிராட்டிடியூட். நன்றி செலுத்துங்க. நீங்க இந்த நாளுக்காக நன்றி செலுத்த வேண்டிய 3 விஷயங்களை லிஸ்ட் போடுங்க. சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் சரி, அத நினைச்சு ஒரு நன்றி உணர்வோட இருங்க. மனசுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். 5மே ஒரே நேரத்துல ட்ரை பண்ணாதீங்க, குழம்பி போவீங்க. 1 மட்டும் சூஸ் பண்ணுங்க. 10 நிமிஷம் தினமும். இதுதான் மந்திரம். சீக்கிரம் எதை தேர்ந்தெடுப்பீங்க? மனசுல முடிவு பண்ணிட்டீங்களா? இப்பவே சத்தமா சொல்லுங்க. பக்கத்துல யாருமே இல்லாட்டி உங்களுக்கே நீங்க சொல்லிக்கோங்க. முடிஞ்சா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. அப்போ அது பதிவாகும். எழுத்துல வரும்போது அதுக்கு ஒரு வலிமை கண்டிப்பா இருக்கு. கைஸ், நீங்க இப்போ வரைக்குமே இந்த வீடியோவை பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்க ஏற்கனவே பலரை விட பெட்டர். அவங்க பாதி வழியிலே விட்டுட்டாங்க. இதுவே ஒரு பெரிய விஷயம். அப்படின்னா நீங்க சீரியஸா இருக்கீங்கன்னு அர்த்தம். வாழ்த்துக்கள் கைஸ்.
இப்ப நான் உங்களுக்கு ஒரு போனஸ் டிப்ஸ் ஒன்னு சொல்றேன். நீங்க ஏற்கனவே செய்யற ஒரு ஹேபிட்டோட இந்த ஒரு ஹேபிட்டையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பேர் தான் ஹேபிட் ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமா, நீங்க பல்லு விளக்கின உடனே, சாப்பிட்டு முடிச்ச உடனே இப்படி ஒரு பழக்கத்தோட இன்னொரு பழக்கத்தை சேர்க்கும் போது அது தானாகவே நடக்கும். நீங்க தனியா மெனக்கெட தேவையில்லை. சரி, இப்போ ஆல் செட். பட் பிரச்சனை எங்க வரும்னா, நீங்க ரிசல்ட்டை எதிர்பார்க்கும் போதுதான். இது ஃபாஸ்ட் ஃபுட் இல்லங்க, விவசாயம் மாதிரி. நீங்க விதைய நடுவீங்க, தினமும் தண்ணி ஊத்துவீங்க, பொறுமையா நேரம் அதோட வேலையை செய்யும். ஒரு நாள் நீங்க எழுந்து பார்த்தா நீங்க எப்படி ஆகணும்னு நினைச்சீங்களோ அந்த நபராகவே மாறி இருப்பீங்க. அமைதியாலும் ஆரவாரமும் இல்லாமலும். அதுதான் உண்மையான வளர்ச்சி. என்ன நண்பா, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? நீங்க இன்னைக்கு முதல் நாள் 10 நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்குறதுக்கு ஓகேனா கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க Day 1 10 minutes அப்படின்னு. 30 நாள் கழிச்சு உங்க கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணி என்ன மாற்றம் வந்துச்சுன்னு சொல்லுங்க. உங்க அனுபவம் பலருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். எல்லா பெரிய மாற்றமும் சின்னதா தான் தொடங்கும், நம்புங்க. நீங்க வியந்து பாக்குற எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் பெரிய சாதனையாளர்களும் ஒரு காலத்துல அவங்களோட Day 1ல இருந்து தான் ஆரம்பிச்சாங்க. அவங்களும் ஆரம்பத்துல உங்கள மாதிரி தான் இருந்தாங்க. உங்க மூளை தன்னைத்தானே புதுப்பிக்க ரெடியா இருக்கு. ஆனா அதுக்கு உங்க அனுமதி தேவை. நீங்க தான் ஸ்டார்ட் பட்டன் அழுத்தணும். நீங்க இப்பதான் சில நிமிஷம் எனக்காக ஒதுக்கிருக்கீங்க. இப்போ உங்களுக்காக 10 நிமிஷம் ஒதுக்க வேண்டிய நேரம் இது. ஏன்னா நண்பா, நாள் முடியும் போது நீ என்ன கேட்டுங்கிறது முக்கியம் இல்ல, கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணுங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. தினமும் 10 நிமிஷம், ஒவ்வொரு நாளும், உங்க வாழ்நாள் முழுக்க. ஆல் தி பெஸ்ட் கைஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.